பிக் பாஸ்ல வந்து இப்போ போட்டியாளர்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இப்போ கெஸ்ட்டா உள்ள கொண்டு போறாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, பிரவீன் காந்தி, அப்புறமா தர்பூஸ் இது 2யுமே உள்ள தள்ளி விடுறாங்க. தர்பூஸுக்கு வந்து பொய் சொல்றதுக்கு சொல்லியா தரணும்? பயங்கரமா பொய் பேசும். அது வாய திறந்தாலே பொய் தான். அது பேசுற பொய் எல்லாமே வந்து நம்புறவங்க நம்புவாங்க. நம்பாதவங்க விட்டுருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த எடுத்துக்குவோமே. இப்ப சிலம்பரசன் வந்து ஒரு ஷூட்டிங்கில இருந்தாரு. அங்க மதுரை பக்கத்தில திருநெல்வேலியில ஏதோ ஒரு ஷூட்டிங் ஒண்ணு நடக்குது. இவரு போயிருக்கிறாரு. இவரு போனோனே பார்த்தீங்கன்னா, இவர ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் பார்த்துருக்கிறாரு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்ன பிறகு திவாகர் பிக் பாஸ்லேருந்து போட்டி போட்டவரு, அவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன தான், அவரு பிக் பாஸ் ஏற்கனவே வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறாரு. அதனால பார்த்தீங்கன்னா, அவருக்கு சரி பிக் பாஸ் போட்டியாளர் ஒருத்தர் நம்ம கூட ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு வரவேத்து, ஒரு வரவேற்பு குடுத்து கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கு, பிக் பாஸ்ல வந்து சிலம்பண்ணே வந்து என்னைய வந்து பயங்கரமா கட்டி புடிச்சு என்கரேஜ் பண்ணாரு. உங்க வீடியோலாம் நான் பார்ப்பேன்னாரு. அப்படி இப்படின்னு ஒரு ஓவர் பில்டப் குடுத்துட்டான். சிலம்பரசனுக்கும், திவாகருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா ஒரு டெவலப் பண்ணி விட்டான் பாருங்க. அததான் மக்கள் நம்புறாங்க. இப்படி பொய் சொல்றவன தான் மக்கள் நம்புறாங்க. இப்போ உள்ள வந்தான். கானா வினோத் வெளிய வந்த பிறகு, கானா வினோத் வந்து ரொம்ப மோசமான ஆளுங்க. அவன் கேரக்டர் வைஸ் சரியில்ல. அவன் பயங்கரமான ஆளுங்க. அப்படிங்கிற மாரியே பேசிட்டு இருந்தான். இப்போ உள்ள போனோனே அந்த மாரி ஒரு இது பண்ணுவான்ல. ஆனா சொல்லி அனுப்பிச்சாங்களா என்னன்னு தெரியல. இல்ல வந்து நமக்கான உள்ள வந்து கானா வினோத்த வெளிய வந்து ரொம்ப கேவலமா பேசிட்டு நம்ம உள்ள போனோம்னா, கண்டிப்பா வந்து நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க. கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்ப சின்ன பசங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கானா வினோத்தும் திவாகர் காம்பினேஷனும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அழுதாங்க அப்படிங்கிற மாரி சொன்னான் பாரு. அதுதான் மிகப்பெரிய ஒரு காமெடியே. கானா வினோத் இண்டிவிஜுவலாவே காமெடி பண்ணிக்குவாப்ல. அவர் சபரி கூட சேர்ந்து பண்ணலாம், அரோரா கூட சேர்ந்து பண்ணலாம். யார் கூட வேணாலும் அவருடைய இயல்பான ஒரு காமெடி வரும். சரி அதெல்லாம் உட்ரு. அப்படின்னு கானா வினோத்த ஆரம்பிச்சுட்டு, "உனக்கு ஏதாவது படம் புக் ஆச்சா? வெளிய போனில்ல படம் புக் ஆச்சா?" அப்படின்னு கேட்டாப்புல. ஏன்னா, ஃப்யூச்சர்ல என்ன படம் வரும்னு. 3 படம் புக் ஆயிருக்குது. முக்கியமான ஹீரோவோட முக்கியமான கேரக்டர்ல நான் நடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி ஒரு மீளா விட்டான் பாருங்க. இவன் எங்கடா ஷூட்டிங் போனான்? எங்கடா ஷூட்டிங் போய் எங்கடா நடிச்சுக்கிட்டு இருக்கிறான்? அப்படிங்கிற மாரி கேள்வி தான் எல்லாத்துக்குமே வந்துச்சு. ஆனா, பொய் சொல்றதில்ல, கொஞ்சம் கூட கூச்சப்படுறதில்ல. ம்ஹ்ம். அப்படியே பண்றான். அவனுடைய வேலைய வந்து அவன் ரொம்ப நாசூக்கா பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். ரொம்ப கேவலமா இருக்குது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, 2 படம் வந்து ஒரு மாரி இருந்துச்சு. உப்மா கம்பெனி மாரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். 2 கம்பெனில இவன் கதை கேட்டானாம். 3 கம்பெனில வந்து மெயினான ஹீரோக்கு சப்போர்ட்டா நடிக்கிறானாம். 2 படத்தில வந்து சப்போர்ட்டிங் ஹீரோ வேறயாம். இதில சிலர் வந்து நெறைய பேர் வந்து கதை சொல்றாங்க. உப்மா கம்பெனியா இருக்கு அப்படின்னு சொல்றான். நீயே உப்மா தான். நீ எதுக்கு உப்மா கம்பெனின்னு அந்த கம்பெனியெல்லாம் சொல்ற? ஒருத்தவங்க உன்ட்ட கதை சொன்னாங்கன்னா, உப்மா கம்பெனின்னு சொல்றியா? உன்ட்ட கதை சொல்லியிருப்பாங்களா? இல்ல நீ இப்போ முக்கியமான ஹீரோ கூடன்னு சொல்ற. 3 ஹீரோ கூட நடிக்கிறேன்ன. முக்கியமான ஹீரோனா யாரு? யார் முக்கியமான ஹீரோ? தமிழ்நாட்டுல பெரிய ஹீரோ. ரஜினிகாந்த் கூட நடிக்கிறியா? விஜய் கூட நடிக்கிறியா? ஜனநாயகத்துல நடிக்கிறியா? இல்ல அஜித் கூட நடிக்கிறியா? யார் முக்கியமான ஹீரோ? சொல்லு அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வியா தான் இருக்குது. கானா வினோத் வந்து ஒரு வார்த்தைய விட்டாப்புல கபால்ன்னு. அந்த வார்த்தைய வந்து சொல்லம்மா, வேணாமா அப்படின்னு தெரியல. பிட்டு படத்துல ஏதோ ஒண்ணு வாய்க்கு வந்துச்சா அப்படின்னாப்புல. ஒரே சிரிப்பு கும்மாளமா இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி. வணக்கம்.